பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்று நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதியை தியானிப்போம். அது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அவன் சொப்பனம் என்று அறிந்தான். எருசலேமுக்கு வந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். அப்பொழுது வேசியலால் 2 ஸ்திரீகள் ராஜாவிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்கள் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளுடைய வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளையை பெற்றேன். நான் பிள்ளையை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீ ஆண் பிள்ளையை பெற்றால் நாங்கள் ஒருமிக்க இருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள் வேறொரும் இல்லை. ராத்திரியிலே தூக்கத்திலே இந்த ஸ்திரீ பிள்ளையின் மனம் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது அடியானின் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடந்த செத்த பிள்ளையை எடுத்து என் மார்பிலேயே கிடத்தி விட்டாள். என் பிள்ளை பால் கொடுக்கிற காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்ததா இருந்தது. அப்பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்படி போதபோது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவ்வளவே இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவளும் சொல்லுகிறார்கள். அப்படியானால் செத்த பிள்ளையை உயிரோடு இருக்கிற உன் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வரும்படி வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளை 2ஆக பிளந்து பாதி அவளுக்கு பாதி இவளுக்கு கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளையை அவள் குடல் துடிக்கத்தக்கதாக ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே என் தாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. சாலமோனிடத்திலே 2 ஸ்திரீகள் வந்து இதுதான் என்னுடைய பிள்ளை, அதுதான் உன்னுடைய பிள்ளை என்று சொல்லி வாதாடுகிறார்கள். ஒருத்தி சொல்றா, நாங்கள் இருவரும் ஒரே வீட்டில் இருந்தோம், ஆனால் பிள்ளை 2 பேரும் ஆண் பிள்ளை தான் பெற்றோம். ஆனால் நாங்கள் படுத்து உறங்கும் பொழுது இவள் புரண்டு படுக்கும்போது பிள்ளை மேல் புரண்டு படுத்து சாகடித்து விட்டால், காலையில் நான் எழுவதற்கு முன்பாக செத்த பிள்ளை என் மார்பை போட்டுவிட்டு உயிரோடு இருக்கிற பிள்ளை வைத்து கொண்டாள் என்று சொல்லி ராஜாவிடத்திலே வந்து நியாயம் கேட்க வந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒருத்தி சொல்லுகிறாள், செத்தது அவள் பிள்ளை, சாகாதிருக்கிறது என் பிள்ளை என்று சொல்ல. இன்னொருத்தி சொல்லுகிறார், இல்ல, செத்தது அவள் பிள்ளை, அது என்னுடைய பிள்ளை. வாதாடுகிறார்கள். இதை கேட்ட சாலமோன் ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொல்லி அந்த பிள்ளை 2ஆக வெட்டி ஆளுக்கு பாதி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். கவனிங்க. அப்பொழுது உண்மையான தாய் சொல்றாங்க, ஐயோ ஆண்டவனே, வேண்டாம், பிள்ளையை கொல்ல வேண்டாம், அவளுக்கே கொடுத்து விடுங்கள். ஆனால் பிள்ளையின் தாய் இல்லாதவள் சொல்றா, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், அந்த பிள்ளையை 2ஆக வெட்டி போடுங்கள் என்றாள். அப்பொழுது சாலமோன், இவளே அவளுடைய தாய் என்று சொல்லி அந்த பிள்ளையை தாயினிடத்தில் கொடுத்து விட்டான். அல்லேலூயா. தேவன் முதலாவது சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துகிறார். சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது. அருமை தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கேட்டால் ஆண்டவர் மெய் ஞானத்தை நமக்கு தருவார். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிற அத்தனை பேரும் தெய்வீக ஞானமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த அனந்த ஞானத்தை தர பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமாய் இருக்கிறார். சாலமோனை காட்டிலும்
ஞானமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய தெய்வீக ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். நாம் ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஞானத்தின் ஆவியினாலே, கிருபையின் ஆவியினாலே நம்மளை நிரப்புவாராக நான் உங்களுக்கு ஆட்சி வைக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.